கண்டாச்சு கொண்டு வருமா இந்த சன்பா அதுக்கான தான் எப்படி இருக்குன்னு சூப்பரா மேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மேல இருக்கு. வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீவிர பயணம். நான் உங்க மகேஷ். நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அன்றைக்கு வந்து கலடன்ல உள்ள சன்ஃப்ளவர் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். சண்டே வீட்டணிக்க சரியா போரிங்கா இருந்துச்சு, அதனால வந்து கலடன் சன்ஃப்ளவர் பார்க்க போறோம். ஓகே, அங்க வந்து என்ன எவ்வளோ டிக்கெட், என்ன ப்ரைஸ், என்னென்ன விஷயம் அங்கே இருக்குன்றத நாங்கள் பார்ப்போம். ஸ்காப்ரோல இருந்து சரியா 1 hour 45-50 கிலோமீட்டர் 1 hour நீங்கள் போகலாம் டிராஃபிக் இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா போகிறவனில் போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து கொண்டு இல்லாமல் நார்மலாக இருக்குது. இன்றைக்கு சண்டே என்றபடியாக மற்றடைய டைம் இப்போ வந்து 11:30. அதால் வந்து டிராஃபிக் கொண்டும் இல்லை இன்றைக்கு. ஓகே இருக்குது. இல்லாட்டி சொன்னால் போகிறவனில் போயிடாது. ஒரு 1 hour போகிற இடத்துக்கு வந்து 1 hour 30 minutes 2 hour சில நேரம் ஆகும். சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் ஆக பிரச்சனை. இன்றைக்கு வந்து கிளீனாக ஹைவே ஓடிக்கொண்டிருக்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஹைவே வந்து ஒழுங்கா ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி வேமுடல பாருங்க திருப்பூர் நம்பிக்கையா போய் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணா இப்படித்தான். இதான் வந்து டொரண்டோவில் பிரச்சனை வந்து. Hi, good morning. Can I have one medium steep tea? Yeah. Triple with milk. Medium steep tea, triple with milk. Yeah, and Small to milk sugar. yeah, and can I have those wrap? I can't pronounce that. Habanero chicken. The habanero crispy chicken Yeah. wrap. Yeah. Okay. Okay, that's it. Thank you. Yeah, 1 second. இதில் போய்கொண்டு வந்தாங்க. டிம் கோட்டனை கண்டாச்சு. டிம் கோட்டனில் டீயும் ஒரு கோப்பியும் ஒன்று வாங்கிட்டு போகணும்னு வந்தாங்க. என்றால் எப்படி டீ குடிச்சிட்டு வந்தாலும் டிம் கோட்டனை கண்டா ஒரு காதில் போய் வாங்க தான் டீ. அதுக்கு வந்து டிரைவிங் போனால் கண்டிப்பாக வந்து டிம் கோட்டன் வாங்க தான் வேணும். வீட்டை பிடிச்சிட்டு வந்தாலும் மேலே வந்து டிம் கோட்டன் கோப்பி குடிக்கிற மாதிரி வராது. டிரைவிங் ஓடிக்கும். அதுக்கு வந்து ரக்கார் இறைக்கிறோம் இல்லோ, ரக்காரர் வந்து கண்டிப்பாக டிம் கோட்டன் இல்லாமல் போக மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவன் கோப்பி ஹோல்டரில் வந்து கண்டிப்பாக டிம் கோட்டன் கப் இருக்கும். இங்கே இருக்கிறாங்களுக்கு வந்து வீட்டு டீயை விட டிம் கோட்டன் டீ குடித்தா ஒரு டீ குடித்த திருப்தி ஒன்று இருக்கும் ஆக்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து போர்ட்டனில் போய்கொண்டிருக்கிறோம். அதாவது ஸ்டீல் தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் போகிறோம் ஸ்காவரில் வந்து வழிகிட்டு போகிறோம்ல வந்து போர்ட்டன் எடுத்து நீங்கள் கிங் ஸ்ட்ரீட்டில் எக்ஸீட் எடுத்து ரைட் எடுத்து நீங்கள் அந்த கெனடி பாஸ் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது அந்த சன்ஃப்ளவர் கார்டன் வந்து. அதுக்கு வந்துட்டாங்க கலடன் சன்ஃப்ளவர். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு August 1st இருந்து August 31st மட்டும் தான் இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே 10 AM இருந்து 8 PM மட்டும். சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு 9 AM இருந்து 8 PM மட்டும் 1 hour வந்து வெளியே அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி சாட்டர்டே சண்டேல. அதுக்கு தான் நான் கண்டு தான் மேரி வேணும் ரைட். அதால் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்கிங் இதானுங்க பார்க்கிங். ஆனால் பார்க்கிங் காசு ஒன்று பே பண்ண தவிர நீங்கள் ஃப்ரீயாக பார்க் பண்ணலாம்.
afternoon. Oh, good afternoon. For 6 people. Hey, listen, I thought it was morning too. No, we left the home at morning. I didn't know it came in afternoon. You come from Toronto or? Would-be. Oh, Whitby. Yeah. Oh, wow. Thank you so much. So how many did you say? 6 of us. உழுகுற கலப்பையை பாருங்க, சன்ஃப்ளவர் டிசைன்லேயே அடிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேன் குழாய் நிற்குது பாருங்க. அது கேட்ட இடத்துல சொல்லி நம்ம படிவாய்தான்ட்டே இல்லை. இதுலேருந்து இந்த இதுதான் வந்து தேன் எடுத்துக்கொண்டு அங்கே வந்து ஒரு பாக்ஸுக்கெல்லாம் மேக் பண்ணுறேன்னு சொல்லினோம். இதில் இருக்குது பாருங்கள், இதை அங்கே மேக் பண்ணுன்னு சொல்லினோம். இப்போ அங்கே போயிருக்கா பார்ப்பேன் உண்மையில் அப்படி தான் மேக் பண்ணுதோ இல்லைன்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேன் எடுக்கிற வண்டுன்ற சர்க்குலேஷன் எப்படி வளருதுன்னு சொல்லி முதல் வந்து முட்டை போட்டு 21 days வந்து அதை எடுக்குது வந்து அந்த குழாய் வந்து முழுமையாகிறதுக்கு இதில் போட்டிருக்காங்க. இதில் அந்த குயின் வேர்க்கர்ஸ் ட்ரோன் வந்து இவ்வளோ நாள் எடுக்குதுன்னு சொல்லி இந்த தேன் மட்டும் தான் வந்து சன்ஃப்ளவரில் போய் அது தேன் எடுத்துக்கொண்டு வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே தானுங்க. அது வந்து தேன் இந்த பாக்ஸுக்குள்ளே போயிருந்தான் தேன் வந்து மேக் பண்ணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தேன் மண்டில் வந்து 3 விதமான தேன் மண்டு இருக்குது. ஒன்று வந்து குயின், மற்றது வந்து வேர்க்கர், மற்றது வந்து ட்ரோன். அதில் வந்து ட்ரோன் இது குயின்லேயும் மற்றது வந்து வேர்க்கர்லேயும் வந்து பொம்பளைகள் இருக்கணும். அதில் வந்து அவையில் வந்து அதில் செலக்ட் பண்ணி எடுக்கிற ஒரு ஆள் தான் வந்து குயின். அதில் இருக்கிற எல்லாரையும் வந்து சாப்பாடு கொடுத்து தண்ணி எல்லாம் கொடுத்து தாண்டி அவையில பராமரிச்சு இந்த வேர்க்கர்ஸ் வேலை தான் அவளை அந்த குயினை பராமரிச்சு அப்போ அதுகளில் எல்லாம் பராமரித்து அந்த குயினுக்குரிய தகுதியை இருக்கிறார்களை வந்து தெரிவு செய்து எடுக்கிற வந்து இந்த வேர்க்கட்ட வேலை தானே. அப்படி தெரிவு செய்து எடுத்து அதில் வந்து ஒரே ஒரு ஆள் தான் அதில் குயினா வருவார். அவர் வந்து என்ன சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 2000 முட்டை வந்து இடுமா அந்த குயின். 2000 முட்டை. அந்த குயினுக்கு வந்து அது குயினான பிறகு சாப்பாட்டுல இருந்து தண்ணியில இருந்து கிளீன் பண்ணி பராமரிக்கிற எல்லாமே வந்து இந்த வேர்க்கர்ஸ் வேலை. அந்த அவன்ற ஏரியாக்குள்ள வந்து வேர்க்கர்ஸ் தான் அதுல 3/4 பேர் இருப்பினம். அதுல அந்த ஏரியாக்குள்ள 3/4 பேர் வந்து வேர்க்கர்ஸ் தான். அவையில் அந்த வேர்க்கர்ஸ் வந்து தான் சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து எல்லாமே கறி பண்ணி கொண்டு வந்து குயினுக்கு கொடுக்கறது எல்லா வேலையும் செய்யறது அந்த வேர்க்கர்ஸ். அவையில் வந்து ஒரு 6 வீக்குக்கு தான் அவையில் வந்து உயிரோட இருப்பினம். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த இதுன்னு சொல்லி போய்கொண்டே இருக்கும். அதுல வந்து இருக்கிறது வந்து ஒரே ஒரு ஆள் தான் ஆண். அந்த ஆண் அவையரு தான் ட்ரோன் பேர். அந்த ஆண்கள் அதுல மற்ற எல்லாமே வந்து பெண் தான். வேர்க்கரும் குயினும் வந்து பெண். அந்த ட்ரோன் தான் வந்து ஆண். அவர் வந்து அவைகளுக்கு வந்து அந்த குத்துற ஊசி இருக்காது. ஆனா வந்து கண் வந்து பெரிய கண்ணும் சரியான பார்வை கூர்மையாகவும் இருக்கும் ஆக்களுக்கு. அவையில் வந்து பெரிய ஆக்கள் சொல்லி சொன்னா நான் மற்ற வேர்க்கரும் குயினும் வந்து சின்னன். இவர் தான் கொஞ்சம் பெரியார். குயினும் ட்ரோனும் வந்து அவையில் மீட் பண்றது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் அங்க டிராவல் பண்ணி தான் அவையில் மீட் பண்ணி வேணும். கிட்டத்தட்ட ஒரு மனிதாக்கள் மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குலாம் நாங்க எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். அந்த தேன் எடுக்கிறதுல இருந்து இதன்றது வேலை செய்யறதுல இருந்து பராமரிக்கிறதுல இருந்து எல்லாமே ஒரு ஆக்கள் செய்யற மாதிரி தான். கிட்டத்தட்ட குயின் எங்கேயுமே ஒரு குயின் தான். பழைய காரண்ட இதில் வச்சிருக்கிறாங்க. வடிவுக்கு எப்படி இருக்குன்னு சூப்பராக மேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கேம்பெல்ஸ் க்ரோஸ் ஃபார்ம் பழைய காரங்க வடிவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்களா. இயற்கையோட சேர்ந்து அது மாதிரி வடிவாக தான் இருக்கு காரம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த தேன் குழாய் வந்து மேக் பண்ணுற பாக்ஸுகள் அதில் நான் எனக்கு கிட்ட போவே இல்லை. இருந்தால் அதில் ஃபுல்லாக நிற்குது பாருங்க. அந்த கிட்ட போனால் கிடைக்குது வரையே இல்லை. ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. நான் அவட்ட கேட்கல அது கிட்ட போனால் கிடைக்குமோன்னு சொல்லி இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டோம். அந்த இடத்துல பார்த்து எடுக்கிறோம். அதில் பாருங்க அந்த சில சைடு பார்த்தீங்கன்னா சோளத்தோட்டம். இந்தியாவில் வந்து சன்ஃப்ளவர். இது வந்து ஏதோ பாட்டி ஏதோ செய்ய போயிடும் நம்மளோட ஏதோ மேக் பண்ண போயிடும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கணும்.
சோளம் பாருங்க அப்படி இருக்காண்டு. இப்போ தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அறுவடை செய்திருக்கணும். ஆல்மோஸ்ட் முடியுது நினைக்கிறேன். 3 month 4 month தான் இது மேக் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். கூட சரி பேந்தாங்கால விண்டர் தொடங்கிடும். விண்டர் தொடங்கினா சரி, அதுக்கு முதலே அவையில் வந்து காஞ்சிருக்கணும் எல்லாம். எத்தனை பெரிய பூவெல்லாம் வந்துருக்கு. இப்போ கொஞ்சம் விஞ்சால பக்கம் திரும்பி நிற்கிறேன். அங்காங்கண்டா நாங்கள் இருக்கேன். இப்போ இஞ்சால திரும்பி தெரிஞ்சா இவர் தான் ஃபுல்லாக பார்த்து நிற்கிறேன் கூட சன் இந்த சன்ஃப்ளவரை பாருங்க. இப்போ வந்து அந்த சூரியன் அங்கே நிற்குது. சூரியன் வந்து இங்கே நிற்கிறார். இது வந்து அந்த பக்கமே திரும்பி நிற்குது. இதுதான் இது கேள்விப்படுறாங்க. அந்த சன்ஃப்ளவர் வந்து சூரியன் எந்தெந்த பக்கம் போகுதோ அந்தந்த பக்கம் வந்து இந்த சன்ஃப்ளவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி திரும்புவாங்க. இது இந்த சூரியன் எங்கே சூரியன் நிற்குதோ அந்த பக்கத்துக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு வருவாங்க இந்த சன்ஃப்ளவர். அதுக்கான தான் சன்ஃப்ளவர்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் முண்டையை தான் நான் முதல்ல கேள்விப்படுறேன். தேன் எடுத்து கொண்டு இருக்குது அந்த அவங்க அதோட தேன் எடுத்து கொண்டு போயிடுவாங்க. இது வந்து இதான் இந்த இதுக்கு என்ன பேர் சொன்னதில்ல வேர்க்கஸா? இதான் வேற வேர்க்கஸ். தேன் எடுத்து ஒரு வேர்க்கஸா? இதில் பாருங்க இந்த சன்ஃப்ளவர் இதெல்லாம் தேனெல்லாம் எடுத்து முடிஞ்சு எல்லாம் கொட்டப்பட்டோன்னா இது வந்து இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் நாங்கள் சாப்பிடுவோம். கருப்பு இது வரைக்கும் சன்ஃப்ளவர் சீட்ஸ். இந்த சன்ஃப்ளவரில் வந்து 1000 சீட்ஸ் வந்து மேக் பண்ணிடணும். ஒரு சன்ஃப்ளவரில் வந்து 1000 சீட் வந்து மேக் பண்ணிடணும். அப்படின்னா இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளான் நிற்குது கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரி 700,000 பிளான் இருக்குது. அப்போ எவ்வளோ சீட்ஸ் வந்து இதில் மேக் பண்ணிடணும்னு சொல்லி. மற்ற என்னென்னு சொன்னால் இந்த சூரியாந்தி பூ வந்து முதலாக மத்திய அமெரிக்கா நாடுகளில் அதை வந்து மெக்சிகோட தான் வந்து முதலாக பயிரிடப்பட்டிருக்கணும். அதாவது கிறிஸ்துக்கு முன் 2600 ஆண்டுகளுக்கு முன் 2600 ஆண்டுகளுக்கு முன் வந்து மெக்சிகோல முதலாக பயிரிடப்பட்டிருக்கு. இரண்டாவதா பயிரிடப்பட்ட நாடு வந்து மிசிசிப்பி பள்ளத்தாக்குல வந்து இரண்டாவதா பயிரிட்டிருக்கணும். ஆனா வந்து அது வந்து உறுதிப்படுத்தப்பட இல்லை சொல்லி நம்ம அதில் பயிரிட்டிருக்கலாம்னு சொல்லி. ஆனா மெக்சிகோலான் முதலாக பயிரிட்டிருக்கணுமா அந்த சூரியாந்தி பூவை. Farm and a food truck. Family Papa, what am I saying? Hi. Something new that I've heard. So, watermelon sandwich. Watermelon sandwich? Yeah. So it's watermelon on an Italian bun with feta cheese, basil, balsamic glaze, and oil. Oh, okay. Would you like to is try it a one? sizes or is it one? No, it's one size. Okay, we'll try one. Yeah. Of course. And then this is the balsamic glaze. And this is just some oil on the bun. Oh, nice. One, yeah. Of course. And is that everything? So how much was that? I think it'll come to $12.37. Watermelon sandwich. புதுமையான. Yeah, உங்களுக்கு watermelon வச்சு மேக் பண்ணி தந்துக்கறாங்க. அதுல போட்டு 13 ரூபாய்ல விக்கறாங்க. இந்த வீட்டு watermelon இருக்கு. எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். மேல இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே சன்ஃப்ளவர் தோட்டம் தாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் வந்து 700,000 லட்சம் பிளான்ட்கள் வந்து இந்த இதில் மேக் பண்ணுறாரு நடுறவையா. 30 ஏக்கருக்கு மேலே இந்த பிளான்ட் இதில் மேக் பண்ணியிருக்கணும். I have a quick question. We're exiting right now, but price. I know I saw it online, but I wasn't understanding properly. No problem. So, 12 hours is a different price, 10 hours is No, different price, the or same price. All the it's same. just depending on what time you book. We close at 8 p.m., so that's why there's different hours. Oh, okay. So same value. Oh, okay. Perfect. No. Thank you. No problem. நான் நினைச்சது முதல் என்ன சொல்லி சொன்னால் இந்த டைம் இந்த ரேட்
ரேட் வந்து ஒவ்வொரு டைமுக்கு வித்தியாசப்படும் சொல்லி இப்போ நாங்கள் காலமே 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது, காலம் 10 மணிலேருந்து பின்னேரம் நைட் 8 மணி மட்டும். அப்போ நான் ചോദിച്ചது வந்து இப்போ நீங்கள் 10 மணிக்கு விடிய போய் 8 மணிக்கு மட்டுமே ஒரு சார்ஜ் பேருந்து நீங்கள் வந்து 12 மணிக்கு 2 மணிக்கு போய் 8 மணிக்கு வரண்டா டிஃப்ரெண்ட் சார்ஜ் நினைச்சது குறைய வருமெண்டு. ஆனால் அப்படி இல்லை, ஃபுல் டேக்கு தான் காசு வந்து ஒரே ஒரு சார்ஜ் தான். நீங்கள் என்ன டைம் போனாலும் வந்து அவையில் வந்து முழு நேரம் தான் அதை சார்ஜ் பண்ணிடணும். அப்படின்னு சொன்னால் பெரிய ஆக்களுக்கு, அதாவது 12 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கும் வந்து 13 ரூபா 25 சென்ட்ஸ் வந்து அதில் சார்ஜ் பண்ணினோம். 5 வயசுல இருந்து 11 வயசு, 5 வயசுல இருந்து 11 வயசு மட்டும் உங்களுக்கு வந்து 5 ரூபா சார்ஜ் பண்ணினோம். 1 வயசுல இருந்து 4 வயசு மட்டும் சார்ஜ் இல்லை, அவைகளுக்கு வந்து ஃப்ரீ. இந்த சன்ஃப்ளவர் பாம்புக்கு நாங்கள் நினைச்ச மாதிரி ஒரு டைமுக்கு போனால் அப்படின்னு இல்லை, எல்லாமே ஒரே ஒரு சார்ஜ் தான். ஓகே காய்ஸ், சன்ஃப்ளவர் பார்த்துட்டு படிக்கிட்டாச்சு. நாங்கள் இப்போ வந்து இதில் இருந்து ஒரு நோர்த் பக்கம் 30-32 கிலோமீட்டரில் லெவண்டர் அதுவும் ஒரு பூ தான். அந்த பூவிൻ്റെ பாம்புக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். போய் பார்ப்போம், அதில் உள்ளே போகலாமோ என்ன மாதிரின்னு சொல்லி தெரியல. போய் பார்ப்போம் அதில் என்ன மாதிரி உண்டு. அதில் 2 போட்டிருக்கு, போலான்னு போட்டிருக்கு. டூர் சரியானா சொல்லியிருக்கு, ஆனால் போகலாமா என்ன மாதிரி தெரியல. பாப்போம், அதில் போய் பார்ப்போம்.